பாவம் செய்தேனே, தெய்வமே நான் பாவியானேனே. பாடுங்க. இயேசுவே நான் பாவம் செய்தேனே, தெய்வமே நான் பாவியானேனே. பேரன்பால் இறங்கியருளும் தெய்வமே, இரக்கத்தினால் என்னை மீட்டருளும். அப்படியே நாம் முழந்தால் படியிடுவோமா? முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு இன்னொரு முறை நான் பாட பாட இணைந்து பாடுவோமா? இயேசுவே நான் பாவம் செய்தேனே, தெய்வமே நான் பாவியானேனே. இயேசுவே நான் பாவம் செய்தேனே, தெய்வமே நான் பாவியானேனே. பேரன்பால் இறங்கியருளும் தெய்வமே, இரக்கத்தினால் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் மீது மனமிரங்கும் அப்பா. எல்லாம் அறிந்தும் நான் பாவம் செய்திருக்கிறேன், முழு மனதோடு நான் செய்திருக்கிறேன் அப்பா. உம் கட்டளைகளை மீறி நான் வாழ்ந்தேன். அதன் விளைவு என் வாழ்வை தொலைத்து விட்டு இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் அப்பா. என்னை சந்திக்கவாறு என் மீது மனமிரங்கும். எல்லாம் அறிந்தும் பாவம் செய்தேனே, முழு மனதுடன் நான் செய்தேனே. எல்லாம் அறிந்தும் பாவம் செய்தேனே, முழு மனதுடன் நான் செய்தேனே. கட்டளையை மீறி வாழ்கின்றேன், என் வாழ்வின் பாதையை ஒதுக்குகின்றேன். கட்டளையை மீறி வாழ்கின்றேன், என் வாழ்வின் பாதையை ஒதுக்குகின்றேன். கரங்களை விரித்து வருவாயோ என் இயேசுவே, மீட்பாயோ என் தெய்வமே. இயேசுவே நான் பாவம் செய்தேனே, தெய்வமே நான் பாவியானேனே. ஆண்டவரே, உங்க முகத்தை நீங்க மறைக்காதீங்கப்பா. உங்க முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விட்டுறாதீங்க ஆண்டவரே. உம்மை விட்டால் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வேறு கதியுமே இல்லை ஆண்டவரே. என் மீது மனமிரங்கும் அப்பா. முகத்தை நீ மறைக்காதேயும், முன்னிலையில் இருந்து என்னை தள்ளாதேயும். முகத்தை நீ மறைக்காதேயும், முன்னிலையில் இருந்து என்னை தள்ளாதேயும். நீ இன்றி எனக்கு யாருமில்லை, உம்மை விட்டால் எனக்கு வேறு கதியும் இல்லை. நீ இன்றி எனக்கு யாருமில்லை, உம்மை விட்டால் எனக்கு வேறு கதியும் இல்லை. வருவாயோ
ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மீட்பின் நாளாக இருக்கட்டும். எங்களுடைய பாவங்களிலிருந்தும் எங்களுடைய நோய்களிலிருந்தும் முன்னோரின் சாபங்களிலிருந்தும் ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பு கொடுக்கிற நாளாக இந்த நாளை நீர் மாற்றும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு எங்களுடைய தவறுகளை உணர்த்தி வருகிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தவறுகளை ஏற்று மன வருந்தி மனம் திரும்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஒரு பாவ அறிக்கை, நல்ல ஒரு ஒப்புரட்சாதனம் செய்ய பரிசுத்த ஆவியே நீர் இந்த மக்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒரு புதிய மனிதர்களாக புதிய இதயத்தை இவர்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே ஒரு புதிய சந்தோஷம், மகிழ்ச்சி, புதிய சமாதானம் ஒரு உள்ளங்களிலே கடந்து வரும்படியாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இரவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இரவாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவரை கூட ஆண்டவரே, ஒருவரை கூட வெறுமையாக அனுப்பக்கூடாது. எல்லோரையும் நீர் மீட்க வேண்டும். இந்த தியானத்தின் வழியாக எங்கள் வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பை காண வேண்டும். நீர் கொண்டு வந்த அந்த மீட்பு எங்கள் வாழ்க்கையில் செயல்படும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நீர் எங்களோடு செயலாற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க, ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசி வருகிறார். அவர் எவ்விதமாக நம்மை அன்பு செலுத்தினார் என்று நாம் பார்த்தோம். முடிவில்லாத அன்பினால் நான் உன்னை அன்பு செய்தேன் என்று கூறினார். அந்த முடிவில்லாத அன்பினால் அன்பு செய்த கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டம் நல்வாழ்வின் திட்டமே அல்லாமல் துன்பத்தின் திட்டம் அல்ல என்று கூறினார். எனவே இந்த நாட்களிலே துன்பத்திலும் துயரத்திலும் நாம் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவருடைய அன்புக்கு புறம்பாக அவருடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்காதபடி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் செயல்படும் பொழுது விதமான பல துன்பங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை மறுபடியும் அவரோடு இணைப்பதற்காக. இந்த துன்பங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் நாம் ஆண்டவரை தேடுவதற்காக. இந்த துன்பம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவரை தேடவே மாட்டீர்கள். உலக பிரகாரமான காரியங்களிலே அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற மக்கள். அவர் சொல்கிறார், நீ எனக்கு விலையேற பெற்ற மகள், நீ எனக்கு விலையேற பெற்ற மகன், உன்னை நான் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன், என் நீதின் வலக்கரத்தால் உங்களை தாங்குவேன் என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு எதிராக அவர் கொடுத்த கற்பனைக்கு விரோதமாக நாம் செய்த தவறுகளை நேற்றிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். பாவம் என்றால் என்ன என்று சகோதரர்கள் உங்களோடு பேசியிருக்கிறார்கள். பிறர் அன்புக்கு எதிரான பாவம் என்ன என்றும் பார்த்தோம். இப்பொழுது இந்த காலையிலிருந்து இறைவனுடைய கட்டளைக்கு விரோதமான தவறுகளை பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான மணி நேரம். இந்த மாலை நாம் ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய போகிறோம். அந்த ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதற்கு முன்னால் நாம் நம்மை உடைத்து உருமாற்ற வேண்டும். நேற்று இரவு இங்கே எத்தனை பேர் கண்ணீரோடு ஜபிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. மனமாற்றம் வரும் பொழுது உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய உள்ளத்திலே பாரம் வர வேண்டும். அந்த பாரம் நம்முடைய உள்ளத்தை உடைத்து நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
உடைக்கப்பட்ட இதயத்திலிருந்து நமக்கு வெளிவருவது தான் அதன் அடையாளம்தான் கண்ணீர். எப்பொழுது நாம் கண்ணீரோடு ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோமோ, அந்த கண்ணீர் எப்பொழுது தீருகிறதோ அப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, நேற்று ராத்திரி மன திரும்புதலை பற்றி நீங்கள் கேட்டீங்க. எத்தனை பேர் நைட்டு போய் உங்கள் ரூமில் ஜெபித்தவர்கள் கரங்களை தூக்கும் பார்க்கலாம். எத்தனை பேர் மன திரும்புதலுக்காக ஜெபிச்சிங்க நைட்டு வீட்டில் ரூமில் போய் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட ஜெபிக்கலை. கேட்டுட்டு அங்கே போயிட்டியே தூங்கிட்டியே, அவ்வளோதான். அருமையானவர்களே, நேற்று இரவு நீங்கள் உங்களை உடைத்திருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் நேற்று இரவிலே உங்களது தவறை ஏற்று ஆண்டவர் முன்னிலே நாம் கண்ணீரோடு ஜெபித்து நம்முடைய தவறுகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பது போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் வெளியே போகிறது உங்களுக்கே தெரியும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் வெளியே போகிறது தெரியும். ஆனால் அதைத்தான் இப்பொழுது இந்த 1 மணி நேரத்தில் நாம் செய்ய போகிறோம். இந்த 1 மணி நேரத்திலே நீங்கள் உங்களை உடைத்து கொள்ள வேண்டும். இந்த தியானம் மீட்பின் தியானம். ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களோடு அவர்களை மறுபூமிக்கு அழைத்து வரும்பொழுது, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்பொழுது அந்த மக்களோடு அவர் பல காரியங்களை கூறினார். ஆனால் அந்த மக்கள் திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே தான் அவர் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திலே அனுப்பினார். நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 படியுமா ஒரு ஆள்? யோவான் 3:16 படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படியுமா? தன் மகன் மீது பாருங்கள் என்ன சொல்கிறாரு. நம்பிக்கை கொள்பவர்கள் அழியாத நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் ஒவ்வொருவரும் அந்த முடிவில்லாத வாழ்வுக்கு நாம் ஒவ்வொருவரும் உரிமையாளர் ஆக வேண்டும். நாம் தவறு செய்யும் போது கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் புறம்பே தள்ளப்படுகிறோம். அப்படி தள்ளப்படும் பொழுது அப்படிப்பட்ட மக்களை மறுபடியும் அவர் தன்னோடு இணைத்து கொள்வதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த ஒரே பேரான மகன் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததே தான் அந்த மீட்பு. எனவே அந்த மகன் இந்த உலகத்தில் வந்த பொழுது முதலாவது அவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 4:17 படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்கிறார்? முதல் வார்த்தை அதுதான். காலையிலிருந்து பிரதர் சொல்லியிருப்பாங்க. முதல் வார்த்தையை இந்த உலகத்தில் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மக்களோடு பேசிய முதல் இறை வார்த்தை அதுதான். படியுமா? மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நறுக்கிவிட்டது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் உற்சாகமாக கரந்துங்க. எத்தனை பேர் மனம் மாறி இருக்கீங்க சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மனம் மாறி இருக்கணும். ஏன்னா நேற்று நைட்டிலிருந்து மனமாறுதல் வகுப்பு நேற்று நைட்டு கடைசியாக நடத்தினார். அதிலே நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கணும். எனவே அந்த மனமாற்றம் நாம் ஒவ்வொருவரும் மனமாற வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக அவரோடு மாறி அவரோடு இணைந்த வாழ்வு இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நாம் கடவுள் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நம்மை சுற்றி வாழ்பவர்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும். மற்றவர்களைப் போல அல்ல. நாம் ஒரு வாழ்வு ஒரு உயர்வான வாழ்வாக, ஒருபடி உயர்வான வாழ்வாக இருக்க வேண்டும். சாதாரணமாக யார் வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் கடவுள் பிள்ளையாக மாறி அவரை போல நாம் வாழ தான் நம்மை இந்த தியானத்திலே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த தியானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மீட்பை பெற வேண்டும். வேதத்திலே இயேசு ஆண்டவர் இங்கு வந்த பொழுது பல பேரை பாவிகளை சந்தித்தார். நேற்று நைட்டு பலரை பற்றி உங்களோடு பேசியிருப்பார்கள். ஆனால் முக்கியமாக ஒருவர் யார் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் சந்தித்தார். யார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்? யார் சொல்லுங்கள்?
யார் சொல்லுங்க? சக்கேயு. சக்கேயு என்பவன் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவன் பெரிய பாவம். எப்படி பாவம் செய்தான்? அவன் வரி வைப்பிலே 500 ரூபா வரைக்கும் 1000 ரூபா வாங்குவான். அது அப்படி அவன் இப்படி சொன்னார், பிறர் உடைமை அப்படி செய்ததால் அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். யூத ஜனங்கள் அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அவன் உள்ளத்திலே அந்த இல்லம், அவன் இல்லத்தை வழிநடத்தி அவன் மனைவி, அவள் தன்னுடைய கணவன் எப்படியாவது மனமாற வேண்டும் என்பதிலே அவள் கருத்தாக இருந்தாள். ஆனால் மனமாற்றுவர் இயேசு ஆண்டவர் என்று அறிந்தவுடன், இயேசு ஆண்டவர் அந்த வழியாக எரிக்கு வழியாக வரும்பொழுது, அந்த ஊர் வழியாக வரும்பொழுது அவள் தன் கணவனை அவரை சந்திக்க அனுப்புகிறாள். எப்படியாவது அவரை சந்தித்து உன் பாவத்திற்கு மன்னிப்பு பெற வேண்டும் என்று அவளை அனுப்பும் பொழுது, சக்கேயு பாருங்கள், அவன் ஆண்டவரை தேடி வருகிறான். வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறது. அந்த கூட்டத்திலே இவனால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் வேத விற்பனர்கள் சொல்கிறார்கள், இவனுடைய பாவம் அவரை காண மறைத்து விட்டது. அந்த மக்கள் வழியாக இவன் பாவியானபடினாலே அந்த பாவத்தின் கொடூரம் அவரை பார்க்க முடியாமல் மறைத்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியம், அவன் குள்ளனாகவும் இருந்தான். எனவே அவன் தான் கலெக்டர் என்பதை மறந்துவிட்டு அவன் என்ன செய்கிறான், காட்டிலே ஒரு அத்தி மரத்தில் ஏறி மேலே உட்கார்ந்து பார்க்குறான். நமக்கு நீங்கள் லூக்கா 19 பாருங்கள், லூக்கா நீங்கள் பார்க்கலாம். 1 முதல் 10 வசனத்தில், 19வது அதிகாரம் 1 முதல் 10 வசனம் பிறகு படிங்க, இப்போ டைம் இல்லை. எனவே என்ன செய்கிறார், அவர் அங்கே மேலே போகும்போது மேலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அந்த வழியாக வரும்பொழுது அந்த இடத்துல நின்று விட்டார். ஏனென்றால் அவர் பாவிகளை மீட்க வந்தவர். அவருக்கு தெரியும் இங்கே மேலே ஒரு பாவி தன்னை தேடுகிறான் என்று. எனவே அவர் அந்த இடத்தில் நின்று விட்டு மேலே அண்ணாந்து பார்த்து அவன் பெயரை சொல்லி அழைக்கிறார். சக்கேயுவே, விரைவாக இறங்கி வா என்று கூறுகிறார். அந்த விரைவாக இறங்கி வா என்று கூறிய பொழுது பாருங்கள், சக்கை என்ன செய்கிறான், வேகமாக இறங்கி வருகிறான். அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வென்றால், அவன் இறங்கும் பொழுது தன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த மரத்திலே வைத்து விட்டான். இனி நான் பாவம் செய்வதில்லை என்பதை அந்த இடத்திலேயே அவன் அங்கே ஒரு தீர்மானம் எடுத்து அந்த மரத்திலே விட்டுவிட்டு இப்பொழுது இவன் வெறுமையாக இறங்கி ஆண்டவர் முன்னே இயேசு முன்னே நிற்கிறான். உடனே இயேசு ஆண்டவர் சொன்னார், சக்கேயுவே, இன்று நான் உன் வீட்டிற்கு வரவேனேன். எத்தனை பேரும் ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டு போகிறீங்க? இந்த தியானத்திலிருந்து போகும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இல்லத்திற்கு ஆண்டவரை கூட்டி செல்ல வேண்டும். வந்த நிலையில் போகவே கூடாது, தனிமையாக போகவும் கூடாது. உங்களோடு இயேசு ஆண்டவரை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த தியானத்துடைய முக்கியமான நோக்கம். சக்கேயுவே என்ன விரைவாக இறங்கி வா என்ற பொழுது அவன் இறங்கி வந்த உடனேயே இன்று நான் உன் வீட்டுக்கு வருக வேண்டும் என்று அவன் வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டுக்கு சென்றவுடன் என்ன சொன்னார் சொல்லுங்கள் பார்க்கலாம். படியுமா, எடுத்துட்டியா? இன்று இந்த வீட்டுக்கு கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுக்கு மீட்பு உண்டாகும். அதுதான் இன்றைக்கு மாலை நீங்கள் செய்ய போகிற பாவசிங்கத்தினத்தில் கனாகனம். இந்த மாலை நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உங்கள் பாவ அறிக்கை செய்கிறீர்களோ, எவ்விதமாக உங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்தை மனம் திரும்புதல் என்பது, பிரதர் என்ன பாருங்கள், உங்கள் கவனம் வேறு எங்கே இருக்குது, நீங்கள் வேறு எங்கேயோ கவனமாக இருக்கீங்க. என்ன பாருங்கள், என்ன நான் பேசுகிற கேளுங்க, கவனம் எல்லோரும் என்ன பாருங்கள். அப்போ என்ன செய்கிறது, நம்முடைய மனம் திரும்புதல் என்றாலே நம்முடைய தவறுகளை நாம் ஏற்று மனம் வருந்தி மனம் திரும்புவது. எப்படி? உலகத்தை பார்க்கிற நாம் முற்றிலுமாக திரும்பி இறைவனை பார்ப்பது. ஃபுல் டர்ன்.
இதுவரை உலகத்தை பார்த்த உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்தில் உள்ள ஆசா பாசங்கள், உலகத்தில் உள்ள செல்வங்கள், இவைகளெல்லாம் பார்த்து ஒருவேளை நீங்கள் இருந்ததால் இன்று நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் முழுமையான ஒரு டர்ன் எடுத்து இறைவனை பார்க்க வேண்டும். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திற்கும் இறைவனையே நீங்கள் தேட வேண்டும். இறைவனே உங்களை வழிநடத்த அவர் கரத்தில் உங்களை கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்வு ஒரு புது வாழ்வாக மாற வேண்டும். எனவே எவ்விதமாக சக்கேயு அந்த புது வாழ்வு வாழ்ந்தானோ அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கென்று மீட்பு உண்டாயிற்று. தொடர்ந்தபடியம்மா நீயும் ஆபிரகாமின் மகனே, கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் மகனாக மாற்றப்பட வேண்டும். ஏதோ வந்தோம், யாரோ சொன்னாங்க எனக்கு கால் வலி, கை வலி, கண் வலி அல்லது உடம்பு வலி அல்லது வியாதின்னு வந்தோன்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவர் அழைத்ததிலே ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் முதலாவது நோக்கமே நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பு பெற்று, இந்த தியானத்துடைய பேர் அதே மீட்பு தியானம் பெற்று நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது கெட்டகுமாரன்ற கதையை அவர் கூறுவார். அதே லூக்கா 15 சொல்வார். கெட்டகுமாரனை பற்றி ஒரு கதை சொல்வார். அந்த கெட்டகுமாரன் தன் தந்தையை சொத்தையெல்லாம் எடுத்துட்டு தூர நாட்டுக்கு சென்று அவன் பாவம் செய்த பொழுது கையில் இருந்த பணமெல்லாம் போயிடுது. அவன் போன போது என்ன நடந்தது? சாப்பிட வழி இல்லை. எங்கே பாவம் இருக்கிறதோ நல்லா தெரிஞ்சுவிடுங்க. திருப்பி சொல்கிறேன், எந்த குடும்பத்தில் பாவம் இருக்கிறதோ, எந்த தனி மனிதனில் பாவம் இருக்கு, அங்கே பஞ்சம் இருக்கும். ஒரு பொழுது மறந்துடக்கூடாது. நம்ம வீட்டில் கஷ்டம் வருதுன்னா நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன தவறு நான் செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் கடவுளுக்கு எதிராக எதாவது செய்திருக்கிறேனா என்று நாம் நம்மை ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இரவிலும் உறங்குவனால் நம்மை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாள் நம்முடைய செயல்களிலே ஏதாவது கடவுளுக்கு புறம்பான செயல் செய்திருக்கிறோமா என்று நம்மை ஆய்ந்து பார்த்து நித்திரைக்கு செல்ல வேண்டும். அப்படி நம்ம தவறு செய்திருந்தால் அந்த ராத்திரியிலேயே ஆண்டவரோட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு சமாதானமாக ஒரு நித்திரையே இருக்கும். எனவே அருமையான சொல்லே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காகத்தான் இந்த தியானத்துடைய முக்கிய நோக்கமே அதுதான். எனவே முதலாவது இந்த மாலை நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்பு பெற வேண்டும். எனவே தான் வேதம் நமக்கு சொல்கிறத பாருங்கள், தீமையை தேடாதீர்கள், நன்மையை நாடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். இதுவரை தீமை செய்து பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா இனி வருகிற நாட்களிலே நன்மை செய்வதை நீங்கள் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமோஸ் சொல்வார், ஆமோஸ் 5:14 சொல்வார், நீங்கள் என்ன சொல்ல, தீமையை நாடாதீர்கள். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்களை நாம் நாடிக்கொண்டிருந்தோம் என்றால் பலவிதமான பாவங்கள், உடல் ரீதியான குடிப்பழக்கங்கள், பலவிதமான பான் பழாக்கு, சிகரெட்டு, இப்படி பலவிதமான தீமை வழியிலே நாம் நடந்திருந்தோம் என்றால் இன்று ஒரு பிரதிக்கினை எடுக்கணும். இனி நான் இந்த பாட்டில் தொடவே மாட்டேன், எக்காரணத்தொட்டி என்ன செய்யக்கூடாது. இனி நான் இந்த குடிக்கவே மாட்டேன். ஏனென்றால் உங்கள் உடல் கடவுளுடைய ஆலை. கரங்களை தட்டுங்க. உங்கள் உடல் யார்? வேதம் நமக்கு சொல்லுவது 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, உன் உடல் கடவுளுடைய ஆலயம். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் அழித்து விடுவேன் சொல்கிறார், கடுமையாக சொல்கிறார். ஸோ நீ தேவையில்லாத குடிச்சுக்கிட்டு நாத்தத்தையெல்லாம் உள்ளே போட்டு பான் பராக்கு, சிகரெட்டு, பீடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ இதுன்னா நீ அழிக்கப்படுவாய். உடல் ரீதியான பாவங்களை செய்தால் நீ அழிக்கப்படுவாய். எனவே தான் எய்ட்ஸ் போன்ற பெரிய நோய்கள் நாம் அப்படி தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அதை விட்டிருக்கிறார் நமக்கு. எனவே அருமையான சொல்லே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தின் நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் சொல்லுங்கள்? சக்கே. யார் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்கள் பார்க்கல. யார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தானே, தாவீது.
அவன் தாவீது இறைவனால் சிறுவயதிலே ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் சிறுவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவனிலே ஒரு பவர் இருந்தது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகனானபடினால் சிங்கத்தையும் கரடியும் கையாலேயே கொன்றான். கோலியாத்தை ஒரு கல் எடுத்து அடித்து சாகடிக்கிறான். ஆனால் அதே தாவீது சென்ற யுத்தத்துக்கு சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றான். ஆனால் அதே தாவீது ஒரு நாள் மாலையிலே அவன் விழாவி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வீட்டில் ஒரு பெண் அவள் குளித்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டான். இவன் அரசனானபடினாலே அவள் அழகை பார்த்தவுடன் அவளை எப்படியாவது கவர்ந்து தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறான், அவளை அவன் பலாத்காரமாக அவன் அழைத்து வந்து அவளோடு அவன் பாவம் செய்கிறான். அந்த பாவம் செய்த உடனேயே அதோடு நிற்கவில்லை, அவளுடைய கணவனை சாகடிக்கிறான். ஒரு பாவம் வந்துவிட்டால் தொடர்ந்து பாவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எனவே சாகடிக்கிறான். இப்பொழுது அவன் உடல் ரீதியான பாவம் கொலைகாரனாக மாறுகிறான். அவனிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் எடுக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களும் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் அவனை தண்டிக்கிறார். அவனுக்கு பிறந்த குழந்தையை அவர் சாகடிக்கிறார். அவன்தான் இதுவரை வேதாகமத்திலே தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவன் பாடிய பாடலை நான் பாடுவேன். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக கேட்டு உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் ஏற்றிருப்பிய ஒரு இந்த அரை மணிக்கூரில் உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்று அதற்காக மனம் வருந்தி யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களை அந்த சிலுவை மட்டும் பார்க்கலாம். அங்கேருந்தான் மீட்பு வந்தது. நம்முடைய பாவங்களை அவர் அதிலே சுமந்து கொண்டார். எனவே நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்க்காதபடி நீங்கள் உங்கள் உள்ளத்தின் உள்ளே கடந்து செல்ல வேண்டும். உள்ளத்தை உடைக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் பாடுவோம். அந்த பாடும் பொழுது நீங்கள் உள்ளத்தை உடைத்து உருமாற்றி கடவுள் பிள்ளைகளாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகும்போது ஒரு புதிய பலனை பெற்று, புதிய மீட்பை பெற்று, புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். ஏதோ வேடிக்கைக்காக இது நடத்துவதே இல்லை. அருமையான சொல்ல, ஏதோ எங்களுக்கு ஒரு நேரப்போக்காக இதில் இங்கே இறைவன் செயல்படுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும், இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தோடும் அவர் பேசுவார். அவர் பேசி உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதே இந்த இடத்துடைய முக்கியமான நோக்கம். இது பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரு திறப்பின் வாசல். இங்கே வருகிறவர்கள் எல்லோரும் நான் உள்ளத்தில் எப்பொழுதும் ஜபிக்கும்போது இங்கே வருகிற எல்லா பிள்ளைகளும் கடவுளோடு ஒன்றிக்கிற பிள்ளைகளாக மாற்றணும். எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். இவர்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் தான் நான் ஜெயிப்பேன். நீங்கள் உங்கள் வியாதி குணப்படுறது மற்றதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். நீங்கள் எப்பொழுது உண்மையாகவே மனம் மாறுகிறீர்களோ நன்றாக தெரிஞ்சுக்கங்க. உண்மையாக மனம் மாற்றம்னு மேலிருந்து வாரியாக இல்லை. உண்மையான மனமாற்றம் உங்களில் வந்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும், பார்க்கணும். அதுதான் அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வந்திருக்க இவ்வளோ பேர் மனம் மாறிவிட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்காட்டாக வாழ்வீர்கள். உங்கள் வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அங்கிருந்து எப்பொழுதுமே ஒரு வெளிச்சம், ஆண்டவருடைய ஒளி உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது வெளிச்சத்தான். எனவே அருமையான சொல்லே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே தயவுசெய்து வேறு எந்த சிந்தனைக்கும் போகக்கூடாது. எல்லாரும் கடவுள் இந்த சிலுவை மட்டும் ஒரு தடவை பாருங்கள். நான் இப்பொழுது அந்த திருப்பாடலை பாடப்போகிறேன். நீங்கள் எல்லாரும் அந்த பாடல் நான் பாடும் பொழுது உங்களை அந்த வார்த்தையோடு ஒன்றித்து மனம் அழ முடிந்தவர்கள் மனம் திறந்து அழலாம், கண்ணீர் விட முடிந்தவர்கள் கண்ணீர் விடலாம். உங்களுடைய பாவத்தின் கனாகனம் உங்களுக்கு தெரியும். நீங்களே பாவத்தை பற்றியெல்லாம் 2 நாளாக கூறியிருக்கிறார்கள். அதில் என்ன பாவம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அதற்கு தகுந்த விதத்திலே உங்கள் உள்ளத்தை உடைத்து நீங்கள் ஒரு மாற்றத்தை பெற வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் முழங்காலில் இருங்க.
எல்லோரும் போகிறீங்க, எல்லோரும் புஸ்தகம் மடக்கி வச்சுருங்க. நான் பாடும் பொழுது எவ்விதமாக சக்கையு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு பாடினானோ அந்த பாடலை நான் இப்பொழுது உங்களோடு பாடப்போகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலே உங்களை உடைத்து கொள்ளுங்கள். நொறுங்குண்ட இதயமே இறைவனுக்கு பிரியமானது என்று வேதம் சொல்கிறது. எனவே இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் எல்லோரும் அந்த சிலுவையை விட்டு பாருங்கள் மக்களை. அங்கே தான் நம்முடைய பாவத்துக்காக ஆண்டவர் தன்னையே கையளித்தார். அவர் உடலெல்லாம் காயப்பட்டார். ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் உடல் நொறுக்கப்பட்டது. அவர் 2 கரங்களும் நாம் கரங்களால் செய்த தவறுகளுக்காக அவர் 2 கரங்களும் ஆணியால் அறையப்பட்டன. அவர் பாவம் செய்வதற்கு விரைந்தபடினாலே நாம் பாவம் செய்ய விரைந்தபடினாலே அவர் கால்கள் 2 ஒரே ஆணியிலே துளைக்கப்பட்டது. நம்முடைய இருதயத்திலே நாம் செய்த பாவத்திற்காக அவருடைய விலா பிளக்கப்பட்டது. நாம் உடலால் செய்த தவறுகளுக்காக அவர் உடலெல்லாம் காயப்பட்டார். நாம் சிந்தனையில் செய்த தவறுகளுக்காக அவர் சிரசிலே 72 கூரிய முட்கள், அதிலே 17 முட்கள் மிக ஆழமாக பதிந்தது என்று சொல்வார்கள். அறையப்பட்ட ஆணிகள் ஒவ்வொன்றும் 8 இன்ச்சு நீளம். அவர் கரங்களில் 8 இன்ச்சு நீளம் ஆணியை வைத்து அறைந்தார்களாம். அருமையானவர்களே, நமக்காக அவர் அந்த பாடை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அவர் சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் கண்ணீரோடு கேட்போம். இங்கிருந்து கம்பீரத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். மது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். என் பாவமும் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான்
உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தே. எனவே உம் தீர்ப்பினாலும் நீதியை வெளிப்படுத்தியுள்ளே. உம் தண்டனை தீர்ப்பில் மாசற்றவராய் விளங்குகின்றீர். ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே, மக்கள் மேல் உமக்கு எதிராக தவறு செய்த ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினே. பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெஞ்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். மெஞ்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆண்டவரே, ஞானத்தால் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவே. ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவே. என்னை கழுவியருளும் உறைபனியிலும் வெண்மையாவே. மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களிகூர்வனவாகுக. நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களிகூர்வனவாகுக. ஆண்டவரே, நம் மக்கள் மேலும் மனமிறங்கும் உள்ளத்தை உடைத்து மாற்றும் ஆண்டவரே. ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளு. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே உருவாக்கும். உறுதியரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கி அருளு. உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கி அருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். மது தூய ஆவியனிடமிருந்து எடுத்து விடாதேயும்.
மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனத்தந்து என்னை தாங்கி அருளு. தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆர்வத்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் ஆர்வத்தை கொடுக்கிறோம். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கும் வழிகளை கற்பிப்பே. பாவிகளுமை நோக்கி திரும்புவ. கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி சென்று என்னை மீட்டருளும். அப்பொழுது நாம் அது நீதியை முன்னிட்டு பாடும். அப்பொழுது என் நாவுமது நீதியை முன்னிட்டு பாடும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பரியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரொழுகில் நாட்டம் கொள்வதில்லை. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. ஆண்டவரே, இரக்கமாயிரும். மனமிறங்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்கள் மீண்டும் கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. ஆண்டவரே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் செல்லுங்க மக்களே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் செல்லுங்க, ஆழத்தில் செல்லுங்க. உள்ளத்தை உடைத்து 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 எல்லாரும் உள்ளத்தை உடைத்து காட்டுங்க. ஆண்டவரே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுங்க மக்களே. நான் பாவி ஆண்டவரே, உமக்கு எதிராக பரத்திற்கு எதிராக பாவம் செய்தேன் என்று அந்த கெட்ட குமாரன் சொன்னது போல ஏற்றுக்கொள்ளுங்க மக்களே. சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை செய்த சகல தவறுகளையும் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க மக்களே. ஆண்டவரை உடைத்து உருமாற்றும். ஆண்டவரை பிள்ளைகளை உடைத்து உருமாற்றும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எவ்விதமாக புயவன் வணைந்து கொள்வது போல இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாட்டங்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வணைந்து கொள்ளும்படியாக மக்களுக்கு ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு செல்லும் போது மீட்பு பெற்றவர்களாக செல்ல வேண்டும். ஆண்டவரே, மக்களை
அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் போங்க மக்களே. நொறுங்குண்ட இதயமே இறைவனுக்கு ஏற்ற பலி. இரத்த சாமரம் போல இருக்கிற பாவங்களை ஆண்டவரே வெண்பனி போல நீர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே இரத்த சாமரம் போல இருக்கிற பாவங்களை வெண்பனி போல மாற்ற வேண்டும். சிவப்பு நிறமாக இருக்கிற இந்த மக்களுடைய உள்ளத்தை பஞ்சு போல வெண்மையாக மாற்றும். ஆண்டவரே ஒரு புதிய ஆவியை இந்த மக்களுக்குள் ஊற்றும். புதிய ஆவியை ஊற்றும். மீட்பின் ஆவியை இந்த மக்களுக்கு ஊற்றும். இவர்கள் தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவத்திற்காக மனம் வருந்தி இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு உள்ளத்தோடு என்று பேச வேண்டும். ஆண்டவரே உம்முடைய தயவு இந்த மக்களுக்கு கடந்து செல்லட்டும். நீர் தயவு செய்கிற கடவுள். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய தயவால், உம்முடைய இரக்கத்தால், உம்முடைய பேரன்பால் இந்த மக்கள் வாழ்க்கையில் ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவரை கூட வெறுமையாக ஒருவரை கூட அனுப்பக்கூடாது. ஆண்டவரே எல்லோரையும் அவர் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுத்து தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு இனிமேல் இப்படிப்பட்ட தவறு செய்வதில்லை என்று ஆண்டவரை ஒரு பிரதிக்கினை இந்த இடத்துல எடுக்க இந்த மக்களோடு பேசும். அப்பா எல்லோரும் உள்ளத்திலே ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கொள்ளுங்க. மக்களே எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய தயவு நமக்கு இருக்கிறது. இறைவனுடைய இரக்கம் உங்களில் கடந்து வருகிறது. ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கொள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறு செய்வதில்லை. நான் இனிமேல் குடிப்பதில்லை. எடுத்துக்கொள் மகனே, ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். இனிமேல் நான் புகைப்பதில்லை, பான் பராக் போடுவதில்லை, இனிமேல் வெத்தில பாக்கு போடுவதில்லை, என்னுடைய சிகரெட் பீடி குடிப்பதில்லை. எடுத்துக்கொள் மகனே, ஒரு தீர்மானம் எடு. கஞ்சா குடிப்பதில்லை, எடுத்துக்கொள். விதமான போதை பசுகளை நான் பயன்படுத்துவதில்லை என்று ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கொள். உடல் ரீதியான பாவங்களே இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்வதில்லை என்று ஆண்டவரே என்னுடைய இயல்பு குணத்தில் இருக்கிற பாவங்கள் எதையும் நான் செய்வதில்லை என்று ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கொள். மகளே எடுத்துக்கொள். மகனே உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான நேரம், ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரம், இதை நீ தவற விடவே கூடாது. இந்த நேரத்திலே நீ சின்னமாக உன் உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வர முயற்சி எடுமாளே. முயற்சி உன்னை உடைத்து உருமாற்று. ஆலே லூயா. தகப்பனே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது விளைவு கொடுப்பதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த இடத்திலே நாங்கள் புதைத்து விடுகிறோம். ஆண்டவரே இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே இனிமேல் இந்த தவறினை நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மன்னியும், இந்த ஒரு விசை மன்னியும் என்று கேளுங்க மக்களே. இந்த ஒரு விசை மன்னியும். அவருடைய தயவு உங்களுக்கு கடந்து வரும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய தயவு கடந்து வரும். தயவு செய்வாய் நாதா என்று பாடி அவர் தயவுக்காக பாடும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையன் மேல் இரக்கம் வையும். அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பனிபோலாக்கும். தோஷமெல்லாம் தீர்ந்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன். வெள்ளிடை மலை போ தீ
தீவினையை மறவாதன் மனது என்றும் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்வாய் நாதா. என் பாவங்களை நீக்கி பாவத்தில் ஜென்மித்தேன் நீ அறிவாய். தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே. தீர்ப்புதனில் குற்றமோ குறையோ இல்லை. முடிவுகளின் நீதியையும் எதிர்ப்பாரில்லை. செய்வாய் நாதா. என் பாவங்களை நீக்கி செய்வாய் நாதா. என் பாவங்களை நீக்கி உள்ளத்தில் உண்மை நீ விரும்புகின்றீர். என் ஆத்மாவின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவே. பனிமென்மை உயர்வாக புனிதமாவே. செய்வாய் நாதா. என் பாவங்களை நீக்கி செய்வாய் நாதா. என் பாவங்களை நீக்கி. அப்படியே ஆண்டவருடைய தயவுக்காக அவருடைய தயவுக்காக அவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும். ஆண்டவரே, அந்த கட்டகுமாரன் திரும்பி வந்த பொழுது அந்த தந்தை அரவணைத்தது போல ஆண்டவரே, நானும் என்ற தவறுகளை ஏற்று நான் திரும்பி வருகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, பாவம் என்று கூட அறியாமல் நான் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறேன். பல நேரங்களிலே ஆண்டவரே, உமக்கு எதிராக, கட்டளைக்கு எதிராக, பிறருக்கு எதிராக, பிற அன்பிற்கு எதிராக நான் செய்த தவறுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் இந்த ஒரு விசை மன்னியும். அந்த சிலுவையில் சிந்திய இரத்தம், அந்த சிலுவையில் சிந்திய இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய திரு இரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரை சுத்திகரியும். ஆண்டவரே, ஒரு புதிய மீட்பை இந்த மக்களுக்கு கொடும். ஒரு புதிய வாழ்வை இந்த மக்களுக்கு கொடும். ஒரு புதிய சந்தோஷத்தை கொடும். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மன்னியும் ராஜா. மன்னி இந்த மக்களை. எவ்விதமாக அந்த பாவி பெண் கால்களை கட்டி பிடித்து கண்ணீரோடு அவள் அழுது புலம்பி தான் பாவி என்று ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவரே, அவள் பாவத்தை மன்னித்தீரே. அப்படிப்பட்ட பாவங்கள் நாங்கள் செய்திருந்தால் இந்த நேரத்திலே எங்களை மன்னியும். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை மன்னியும். இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நான் செய்வதில்லை என்று ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கொள்கிறேன். உடைய உள்ளத்தின் ஆழத்தில் சென்று ஆண்டவரிடம் ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கொள்ளுங்க. மக்களை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாலை நாம் ஒரு நல்ல ஒரு ஒப்புத்தானம் செய்ய இந்த பிரதிக்கினை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுகிறனோ இறைவனின் இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய பாவங்களை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். அதை ஒப்புரட்சாந்தத்தின் வழியாக விட்டு இன்று ஒரு விடுதலை பெற வேண்டும், பூர்ண விடுதலை பெற வேண்டும். நன்றி ஆண்டவரே, இந்த மக்கள் உள்ளங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. உள்ளங்களை உடைத்து உருமாற்ற ஆண்டவரே, இந்த மக்கள் ஒரு தீர்மானம் எடுக்க நீர் கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறேன். இன்று மாலை நடக்கிற ஒப்புரட்சாதனத்திலே ஒவ்வொருவரும் தங்கள் தவறுகளை ஏற்று ஒரு நல்ல ஒப்புரட்சாதனம் செய்து பூர்ண விடுதலை பெற ஆண்டவரே, இந்த மக்களை நீர் வழி நடத்தும். பரிசுத்த ஆவியே, இந்த நேரத்திலிருந்து இந்த மக்களோடு நீர் இவர்களை வழிநடத்தி நல்ல ஒரு ஒப்புரட்சாதனம் செய்ய இவர்களை நீர் வழி நடத்தும்படியாக இயேசு நாமத்திலே உம்மை மன்றாடுகிறேன். ஆமென்.